இப்போ நான் கட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது அவுட்டர் லைன் கீழே பக்கம் விட்டு கொடுத்துருக்கோம்ல அதுலேருந்து. ஆமாம் என்னப்பா ½ இன்ச் இல்லை 3/4 கூட கொடுத்துக்கலாம். ½ தான் கொடுக்கணும் இல்லை 3/4 கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். சேம் தான். மேலேயும் ஒரு லைன் கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல, ஈக்குவலாக கொடுங்க. ஈக்குவலாக கொடுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னர் லைனை கட் பண்ணுறேன். அவுட்டர் லைன் கட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கம் ஸ்லீவ்னா இதே இதில் 2 லேயரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் இந்த ஹோலை இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அந்த டக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல சென்டரில். இல்லைன்னா சிலர் பேர்ல்ஸ் மாதிரி வைப்பாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிப்பாக வைக்கிறதா இருந்தாலும் இந்த பெல் ரோலை நம்ம ரோலை இது பண்ணுறோம்ல அந்த ரோலை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கிட்டா 2 கையிலையும் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதை பேக்கில் நம்ம வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது எங்கே வைக்கணுங்கிறது உங்களோட விருப்பம். இப்போ இது என்ன பண்ணணும், ஒரு லைனிங் இருந்தால் லைனிங் துணி, இல்லை மெயின்னா மெயின், அது மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு சுற்றிலும் ½ இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு எதில் லைனிங்கும் பண்ணிக்கலாம், மெயின் உள்ளே தான் திருப்ப போகிறோம். அதனால் இது வந்து எது க்ளூ இருக்கிற சைடு தான் உங்கள் துணி மேலே ஒட்டி இருக்கணும். இப்போ வந்து ஒரு பிரிண்டட் மெட்டீரியலில் பண்ணுறீங்கன்னா அதோட ராங் சைடில் வச்சு அயன் பண்ணணும். ஓகே, பிரிண்டட்னா ஒரு ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க.